நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த மே மாதம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னா ஒரு சிங்க ராசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது தேவகுரு அசுரகுரு. தேவகுருன்னா குரு பகவான், அசுரகுரு அப்படின்னா சூரிய பகவான். சரிங்களா? இப்போ ரெண்டு டீமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டீம் ஏ டீமு பி டீம்ன்ற மாதிரி குரு தேவகுரு, சூரியன் அசுரகுரு. அந்த சூரியன் தான் அசுரகுரு தான் உங்களுடைய ராசி அதிபதி. சரிங்களா? பொதுவாக அதாவது நீதிமான் மாதிரி இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவர் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இன்றைக்கி நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள். மகத்தில் பிறந்தா ஜகத்தின் ஆளலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. அப்போ அந்த சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பௌர்ணமி, ரெட்டை பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி இருக்கிறதுலையே அற்புதமான ஒரு பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. 2வது 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி. இந்த மாதம் 2 பௌர்ணமி. 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதும் பௌர்ணமியில் தான் ஆரம்பிக்குது, முடியும் போதும் பௌர்ணமியில் தான் முடியுது. அப்போ இந்த 2 பௌர்ணமி வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஆதாரம் என்ன சார் தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, அதாவது அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது. மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அடுத்தது 28ஆம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் முடியுது. எப்பயுமே அக்னி நட்சத்திரம்னா 21 நாட்கள் தான். ஆனால் இந்த டைம் பாருங்கள் 25 நாட்கள் அந்த அக்னி நட்சத்திரம் வந்திருக்கு. இப்படி வந்திருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உணவே மருந்துன்ற மாதிரி கொஞ்சம் உணவு ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. டைம் இல்லைன்னா கூட டைமுக்கு சாப்பிட்ருங்க. மெடிசன் டேப்லெட் போடுறவங்க கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி காக்கா குருவிகளுக்கு தானியம் தண்ணி கண்டிப்பாக வைங்க. அது ஒரு 4 ஜீவன் சாப்பிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு தானம் பண்ணுங்கள், நம்மளோட தரித்திரம் தீரட்டும். சரிங்களா? உலகத்திலேயே தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகும் போதெல்லாம் நம்ம வெயில் வாட்டி வதச்சி எடுத்துரும். அதனால் ஏதாவது ஒரு கட்டாக ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பசு தானம் செய்கிறது, பசு மாட்டுக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது, இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்கிறது. வெயில் காலத்திலலாம் அதாவது இப்போ இந்த குரங்கு காக்கா குருவிகள் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் தண்ணி தானி வைக்கிறதுனால ரொம்பவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பேசவும் தெரியும், அதாவது கொடுக்கவும் தெரியும். சரிங்களா? அந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுடைய மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. உங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. இதுக்கு ஆதாரம் முதல்ல என்னென்னா, உங்கள் ராசியாதிபதி சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்னா பாக்கிய ஸ்தானம். சரிங்களா? ஒரு கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறோம், எனக்கு புத்திர பாக்கியம் கொடுங்க, திருமண பாக்கியம் கொடுங்க, தொழிலுக்கு உண்டான பாக்கியம் கொடுங்க, எங்களுக்கு சொந்த வீட்டில் உட்கார்ற பாக்கியம் கொடுங்க, இந்த மாதிரி நம்ம வேண்டிக்கிறோம். அதுதான் பாக்கிய ஸ்தானம். அப்போ ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பலன்களை வரவு செலவை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான். இந்த உலகத்துக்கே கட்டி ஆள்ற கிரகம் யாருன்னா சூரியன் தான். கிட்டத்தட்ட சிஎம் மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறவர், கௌரவத்தை பார்க்குறவர். அதே மாதிரி அந்த மாதிரி சூரியனை உங்களுக்கு இந்த மாத கிரகமாக இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அப்போ இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆண் வாரிசு இருக்குதுங்க, பெண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு இருக்குதுங்க, ஆண் வாரிசு இல்லை, குழந்தை எனக்கு நல்லபடியாக இருக்குமா, எனக்கு திருமணம் தாமதமாகவே இருக்குதுங்க, நான் என்னை பார்த்துட்டு போகிற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது,
நான் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது, எனக்கு திருமண தடையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குழந்த பாக்கி தடையாக இருந்தாலும் சரி, திருமண தடையாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த மாதம் குறிப்பாக 15 நாளுக்குள்ளார இது அமையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா 15 தேதி வரைக்கும் சூரியன் அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார், ரொம்ப வாய்ப்பு. 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் வந்துடுவார். 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். சுய தொழில் செஞ்சுட்டு, சார் சொந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், ஒரு வருமானம் இல்லை சார், என் வேலையை விட்டுறலாமான் இருக்கிறேன், ஏன்டா இந்த வியாபாரம் ஆரம்பித்தேன்னு இருக்குது, இந்த வேலைக்கு ஏன் வந்தேன்னு இருக்குது, ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையாக இஷ்டப்பட்டு செய்துட்ருக்குறேன் சார், நான் குடும்ப தேவை ஒன்று இருக்கே அதுக்காக நான் கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சூரியன் வந்து உங்களுக்கு அடுத்தது 15ஆம் தேதி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் மாறினார்னா உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். வேலை பறிபோனவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் பிரச்சனை, டென்ஷன், குழப்பம் இருந்ததுன்னா அதெல்லாம் சீராக இருக்கும். மன அழுத்தம் இருந்ததுன்னா அந்த மன அழுத்தமெல்லாம் குறையும். மனைவினால் பிரச்சனை, பிள்ளைங்களால் பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் சரியாகும். பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் சூரியன் உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல நிலைமையில் வரதுனால 15 நாள் சரிபாதியை 15 நாள் வந்து அவர் வளர்ச்சிக்கு நல்லது பண்ணுறாரு. 15 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு நல்லது பண்ணுறாரு. ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமே வேலை தான், தொழில் தான். அந்த தொழில் ஸ்தானத்திலேயே போய் சூரியன் உட்கார்றதுனால அந்த மன அழுத்தமெல்லாம் குறைச்சிருவார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒன்றாச்சுங்களா? அடுத்தது அந்த சூரியனுடைய புதனும் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுறாரு. 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரியனும் புதனும் ரெண்டும் சேர்ந்து தான் 9ஆம் இடத்துல வராங்க. அதாவது 2 கிரகம் ஒன்றா சேர்ந்ததுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா புதன் ஆதித்ய யோகம். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மேசத்தில் 9ஆம் இடத்துல சேர்ந்துருப்பாங்க. 15ஆம் தேதி அன்றைக்கி 2 கிரகம் அப்படியே ஒன்றாவே மாறி ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி வரக்கூடிய இந்த புதன் 29ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட இணைஞ்சு வேலை செய்வார். 29ஆம் தேதிக்கு மேலே அந்த புதன் மட்டும் மிதுன ராசிக்கு மாறிடுவார். சரிங்களா? அப்போ டோட்டலாகவே 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்குமே மேசத்துலேயும் ரிஷபத்துலேயும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால இந்த புதன் ஆதித்ய யோகம் வர்றதுனால நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அதாவது அசையும் சொத்து விட இந்த அசையா சொத்து மேலே எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இப்போ இது நடக்கும். அசையா சொத்துன்னா சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க, அதாவது கட்டணும்னு நினைக்கிறவங்க, ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது சொந்தமாக பார்த்தோன்னா பூமி சீர்திருத்தம் பண்ணுறது, தொழில் மாற்றம் பண்ணுறது, அதாவது ஒரு விஷயம் நடக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கிறாரு. ஆனால் 8ஆம் இடத்துல உட்காந்த செவ்வாய் வேலை செய்யாது. 6, 8, 12 உட்கார கிரகம் வேலை செய்யாது. அப்போ செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் 8ஆம் இடத்துல இருப்பார். 10ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் மேச ராசிக்கே வந்து உட்கார்றார். இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. சரிங்களா? ஏன்னா பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடம் தான் கை கொடுக்குற இடம். அந்த 9ஆம் இடத்துல தான் உங்கள் ராசிக்கு அதிபதியும் உட்காந்துருக்கிறாரு, ஞானக்காரகன் புதன் பகவானும் உட்காந்துருக்கிறாரு. 10ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயும் 9ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு. இப்படி வரக்கூடிய நேரமெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். 10ஆம் இடத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனும் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறாரு. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ரிஷப ராசியிலேயே உட்காந்துருக்கிறாரு 14 தேதி வரைக்கும். சரிங்களா? இதில் என்ன ஒரு விஷயம்னா அதாவதுன்றது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வந்து 10 நாளைக்கு வேலை செய்ய மாட்டார். 10 தேதிக்கு மேலே தான் செவ்வாய் உங்களுக்கு வேலை செய்வார். சரிங்களா? சூரியனும் புதனும் டோட்டலாக உங்களுக்கு வேலை செய்யும். சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் வந்து 14 தேதிக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார், லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து லாபத்தை கொடுக்குற இடம் தான் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லாபஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் உட்காந்துட்டாருன்னா பொதுவாக இந்த வண்டி வாகனம் வாங்குறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுப்பிக்கிறது. அப்படி பார்த்தா இன்றைக்கி சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனிங்க எப்படிங்க வாங்கணும்னு கூட ஒரு சிலர் கேட்பாங்க. உலகத்தில் பிறந்த எல்லா சிம்மராசிக்காரர்களுக்குமே இப்போ அஷ்டமத்து சனி தான். 15 கோடி பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 15 கோடி பேருக்குமே இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது. அப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடாதுன்னா 15 கோடி பேருமே வாங்கலை அப்படின்னா அப்போ இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமாகுமா? இல்லை. அப்போ இந்த மாதிரி யோகத்தில் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக யோசனை இருக்கிறவங்களுக்கு, மாற்றணும் புதுப்பிக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதாவது காற்றுள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க.
நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் இருந்தீங்க, நீங்கள் வாழல, ஆனால் இப்போ வாழ போகிறீங்க. கிட்டத்தட்ட குரு பாருங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, லாப குருவாக இருக்கிறாரு 11ஆம் இடத்துல. இந்த ஒரே ஒரு மாதம்தான் குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். சரிங்களா? ஏன்னா குரு பகவான் வந்து இந்த ஒரு மாதம் விட்டு அடுத்த மாதம், இந்த மே மாதம் விட்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. குரு வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த ஒரு மாதம் மட்டும்தான் லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ அடுத்த மாதத்துலேருந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஆனால் விரயஸ்தானத்துக்கே வந்தாலும் தன்னுடைய மனைவி வீட்டில் வந்து உச்சம் அடைஞ்சு அவர் உட்காரதுனால நிச்சயமாக அது நல்ல வேலை செய்யும். அது உங்களுக்கு அடுத்தது குரு பலன், குரு பயிற்சி ஆகும்போது அது இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். இருந்தாலும் இந்த ஒரு மாதம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கிறார். அதனால் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா நவகிரகத்தில் 9 கிரகத்தில் பார்த்தா குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்லது. உங்கள் ராசியாதிபதி பாகிஸ்தானத்திலிருந்து 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறது நல்லது. அதே மாதிரி அடுத்தடுத்தது 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல மாறுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல யோகம்தான். அதனால் எதுவுமே மறைவு ஸ்தானத்தில் இல்லாததுனால பரவாயில்ல. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதில் ஏதாவது கிரகம் வருதுங்களா? இல்லை. அப்போ இந்த நேரம், இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்க போகுது. தொழில் மாற்றம் கொடுக்க போகுது, உடல் உபாதைகள் மாற்றம் கொடுக்க போகுது, உடல் சீராக வச்சுக்க போகிறாரு. பொதுவாக உங்களுடைய எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்ல வர வேண்டிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.